ஃபேஸ் மாஸ் நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா நத்தம் விஸ்வநாதன் போய் பார்த்தீங்கன்னா திவாகர் சசிகலாவோட தம்பி சந்தித்து பேசினதா சொல்கிறாங்க. சசிகலா பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஆதரவு கொடுக்க நத்தம் விஸ்வநாதனே பார்த்தீங்கன்னா இறங்கி வந்துட்டார். அதனால இந்த 6 பேர் முன்னாள் அமைச்சர்கள் போய் எடப்பாடி பழனிசாமிகிட்ட கொஞ்சம் பேசி வலியுறுத்தியிருந்தாங்க ஒன்றிணைந்த அதிமுக உருவாக்கணும்னு சொல்லிட்டு. ஆனால் எடப்பாடி பழனிசாமி பார்த்தீங்கன்னா அது ஒத்துக்கவே இல்லை. ஆனால் இப்போ நத்தம் விஸ்வநாதனுக்கும் மிகப்பெரிய நெருக்கடி இந்த நிலக்கரி விஷயத்துலேயும் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா முன்னாள் அமைச்சர்கள் ஏதாச்சும் ஒரு நெருக்கடி திமுக கவர்மெண்ட் நெருக்கடி கொடுக்கும்போது கண்டுக்கவில்லை. இப்போ எம்ஆர் விஜயபாஸ்கரும் பார்த்தீங்கன்னா அந்த நெருக்கடி, ராஜேந்திர பாலாஜி ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நெருக்கடி சந்திக்க பெரிய லெவல் கண்டுக்கவே இல்லை. அப்போ நம்மளையும் கண்டுக்க மாட்டான்ற மாதிரி ஒரு எண்ணத்தை வந்துட்டார். ஸோ அதனாலவே பார்த்தீங்கன்னா ஒன்றிணைந்த அதிமுக உருவாக்கினா கண்டிப்பாக பின்புலமாக அதிமுகன்ற ஒரு கட்சி நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுற எண்ணத்துக்கு வந்துட்டாங்க. சசிகலாவுக்கும் மிகப்பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா ஆதரவு தெரிவிக்கிற நிலைமைக்கு பார்த்தீங்கன்னா நத்தம் விஸ்வநாதன் போயிட்டார். நத்தம் விஸ்வநாதன் உட்பட நிறைய முன்னாள் அமைச்சர்கள் பார்த்தீங்கன்னா சசிகலாவால் தான் அமைச்சரே ஆயிருந்தாங்க. ஸோ அந்த நன்றி கடனுக்காண்டி பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி விட்டு நிறைய பேர் நகல ஆரம்பிச்சிட்டாங்க சசிகலா பக்கம். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் முடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.